துலாம் ராசி அன்பர்களே, இந்த 2024வது வருடம் பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் 3ஆம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குருவினுடைய பார்வை பெற்று இருப்பது என்பது கூடுதல் சிறப்பை தருங்க. மேலும் அந்த குருவினுடைய பார்வை என்பது உங்களுடைய ராசியின் மீது படுகின்றது. அப்போ ராசி அதிபதி குருவினுடைய பார்வை பெற்று இருக்கின்ற இந்ததொரு காரணத்தினால பெரியதொரு மனிதர்களுடைய தொடர்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். அதாவது நல்லதொரு நண்பர்களினுடைய தொடர்புகளை உருவாக்கும். உங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும். ஏன்னா கடந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா கேது இருந்து கொண்டு ஒரு குழப்பத்தை கொடுத்து கொண்டிருந்ததல்லவா, ஒரு கன்ஃபியூஷன் இருந்ததல்லவா, இப்போ அத்தனையுமே விலகிவிட்டது. அப்போ உங்களுடைய மனம் நன்றாக இருக்க போகின்றது. உங்களுடைய தனித்தன்மை என்பது மேம்படக்கூடிய ஒரு சூழல். அதே சமயத்தில் எதை செய்யணுமோ அதை ஸ்ட்ராங்காக செய்யக்கூடிய ஒரு தன்மை என்பது உங்களுக்கு இயல்பாகவே இந்த மாதம் அமைகின்றது. கடவுளுடைய அனுகிரகம் என்பது இருக்கின்றது. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் என்பது இருக்கின்றது. தனாதிபதியுடன் உங்கள் ராசி அதிபதி இணைவு பெற்றிருக்கின்ற இந்ததொரு மாதம் தனம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஏன்னா தனம் ஸ்தானத்தினுடைய அதிபதியாக இருக்கின்ற அந்த செவ்வாய் பகவான் தன காரகனுடைய பார்வை பெற்று இருப்பதும், அந்த செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கக்கூடிய இந்ததொரு காலகட்டத்தில் பொருளாதார மேம்பாடு என்பது ஏற்படும். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள், என்னென்ன பொருட்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை எல்லாமே வாங்குவதற்கு ஒரு உகந்ததொரு மாதமாக அமைகின்றது. அதே சமயத்தில் இந்த செவ்வாயும் சுக்கிரனும் இணைவு பெற்று மிருகமங்கல யோகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்தில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்ற அத்தனை துலாம் ராசி அன்பர்களுக்குமே இந்ததொரு மாதம் நீங்கள் எதிர்பார்த்தவாறு தன வருவாய், லாபங்கள் என்பது பெருகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கின்றது. விற்பனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மந்தத்தன்மையாக இருந்தது, டல்லாக இருக்குது, தேக்கமாக இருந்தது, ஒரு நிலைகள் எல்லாமே மாறப்போகின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுங்க. அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கின்ற இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு மேம்பாடு என்பது இருக்கின்ற ஒரு தன்மை, புதிய ஒப்பந்தங்கள் என்பது கிடைக்கக்கூடிய ஒரு தன்மைகள் சிறப்பாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதே சுக்கிரன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால அந்த சுக்கிரன் என்பது கலைத்துறைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் என்கின்ற ஒரு காரணத்தினால இசை சம்பந்தப்பட்ட, மியூசிக் சம்பந்தப்பட்ட இந்த ஒரு தன்மையோடு இருக்கின்ற அனைத்து துலாம் ராசி அன்பர்களுக்கும் ஒரு பெயரையும் புகழையும் தரக்கூடியதும், புதிய ஒப்பந்தங்களை தரக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக உருவாக்கும். இந்த செவ்வாய் பகவானானது இந்ததொரு மாதம் பிப்ரவரி 5ஆம் தேதி அந்த 4ஆம் இடத்துல போயிட்டு அமர இருக்கின்றது. அதே போல் சுக்கிரனும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அந்த 4ஆம் இடத்துல போயிட்டு அமர்கின்றது. அப்போது செவ்வாயும் சுக்கிரனும் 4ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டு 10ஆம் இடத்தை பார்க்கின்றது. அப்போது இந்த செவ்வாய் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், அதாவது கட்டிடம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், விவசாயம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அப்போது 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம் அல்லவா, அப்போது சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். அப்போது சுகம் என்னென்ன, அசையும் அசையா சொத்துக்கள் அல்லவா. அப்போது ஒரு வீடு வாங்கணும், ஒரு வண்டி வாகனம் வாங்கணும், அல்லது பழைய வாகனங்களை விட்டுவிட்டு புதிய வாகனங்களை வாங்கணும், இதுவரைக்கும் ஒரு 2 வீலரில் இருந்த ஒரு 4 வீலர் வாங்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்ற துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வகையில் தான் இந்த மாதம் கிரகநிலைகள் சிறப்பாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதே சமயத்தில் தாயின் மூலமாக, தாய் வர்க்கத்தின் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள், மென்மைகள், தாயை விட்டு பிரிந்திருந்தவர்கள் எல்லாமே, அல்லது ஒரு தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக கொஞ்ச நாள் விலகி இருந்தவர்கள் எல்லாமே ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். 5ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்காரு. ஆட்சி பலம் பெற்று மூலத்திரிகோண பலம் பெற்று வலிமையாக இருக்காரு. அப்போ துலாம் ராசி என்பவர்களுக்கு ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லிட்டு சனி பகவான். அந்த சனி பகவான் வலிமை பெற்று இருக்கின்ற ஒரு காரணத்தினால நிச்சயமாக அந்த பூர்வ புண்ணிய பலன்கள் வலுப்பெறக்கூடிய ஒரு அமைப்பு தான். ஏன்னா 30 வருடங்களுக்கு ஒரு முறை தான்
தான் இந்த 5ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டு வலிமை பெற்றிருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து வந்த அத்தனை விதமான பிரச்சனைகளையுமே தீர்க்கக்கூடிய ஒரு தன்மை. ஒரு 10 வருடங்கள் 15 வருடங்களாகவே ஒரு சொத்து பிரச்சனை, ஒரு பாகம் பிரச்சனை, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளோடு இருந்தவர்கள் அல்லது பூர்வீகத்தை விட்டு வெளியேறி சென்றவர்கள் எல்லாமே பூர்வீகம் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள், அதாவது அந்த பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள். 5ஆம் இடம் என்பது பதவியை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அல்லவா. அப்போது கடந்த சில வருடங்களாக எனக்கு ஒரு பதவி ப்ரொமோஷன் கிடைக்கணும், ஒரு அரசாங்கத்தில் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கணும், ஒரு 2-3 மாதங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கின்றது, ஏதாவது ஒரு தடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கின்ற துலாம் ராசி அன்பர்களுக்கு அந்த தடைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நல்லதொரு காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த சூரிய பகவான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் 13ஆம் தேதி பிப்ரவரி 13ஆம் தேதி 5ஆம் இடத்துல போயிட்டு அமர்கின்றார். அந்த சூரியனுங்கிறது யாரு அப்படின்னா 11க்குரியவன், லாபத்தை தரக்கூடியவன். சூரியன் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் அல்லவா. அங்கே சூரியனும் சந்திரனும் இணைந்து, அதாவது 5ஆம் அதிபதி 11ஆம் அதிபதியும் இணைவு பெற்று இருக்கக்கூடிய இந்ததொரு காலகட்டங்கள் பதவிகள் உங்களை ஆட்டோமேட்டிக்காக தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தும். அந்த சனி பகவானும் சூரியனும் இணைந்து 11ஆவது இடமான லாபஸ்தானத்தை பார்க்கின்ற ஒரு காரணத்தினால இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட துறையில், மெக்கானிக்கல் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், அசிங்கம் அழுக்கு சம்பந்தப்பட்ட துறை, இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்கள், விவசாய துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாதம். நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே ஜெயமாகக்கூடிய ஒரு தன்மை. அரசாங்க காரியங்கள் எதெல்லாம் தடைப்பட்டு கொண்டிருக்கின்றதோ அந்ததொரு காரியங்கள் இந்ததொரு மாதம் நீங்கள் எடுத்து செய்கின்றீர்கள் என்றால் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கும். குழந்தை பேறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைகளை கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்ததொரு மாதம் உங்களுக்கு ஒரு நல்லதொரு செய்தியை தரக்கூடிய நல்லது மாதம். ஒரு 60 வயது ஆனவர்களுக்கு எல்லாமே பேர குழந்தைகளை கொஞ்சி மகிழக்கூடிய ஒரு நல்லதொரு காலகட்டம் உங்களுக்கு வந்தாச்சுன்னு சொல்லணுங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளால் உங்களால் குழந்தைக்கும் நல்லதொரு நிகழ்வுகள், குழந்தைகளால் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது கிடைக்கக்கூடிய, ஏதாவது ஒரு ரூபத்தில் நல்லதொரு நடக்க ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்படி சொல்லிட்டு சொல்லணும். ராகு 6ல் உட்கார்ந்துருக்கார் அல்லவா. 6ஆம் இடத்துல ராகு இருப்பது அனைத்து விதத்திலுமே இந்த துலாம் ராசிக்கு ஒரு மேன்மையை தரக்கூடியது. ஏன்னா 6ஆம் இடம் என்பது கெட்ட இடம் என்றாலும் அந்த இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கும்போது அந்த இடத்தை நசுக்கும். அதாவது எதிரிகள் தொல்லைகள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும், அல்லது எதிரிகள் உங்களுக்கு நண்பராகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் ஒரு சிலருக்கு ஏற்படுத்திவிடும். அப்போ இந்த எதிரி சார்ந்த, அதாவது இதுவரைக்கும் மறைமுக எதிர்ப்புகள் இருந்து கொண்டிருந்தது, யார்தான் நமக்கு தொல்லை கொடுத்தார்கள் அவர்களை இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி ஒரு திட்டத்தை தீட்டி வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமாக தென்படுகின்றது. 7ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு. அந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால உங்களுடைய பேச்சு ஸ்தானத்தில் லாபஸ்தானத்தை பார்க்கின்ற ஒரு காரணத்தினால திருமணம் சார்ந்த அனைத்து விதமான சுப காரியங்களும் நடப்பதற்கு ஏதுவாக இருக்கின்றது. ஏன்னா கடந்ததொரு காலத்தில் குருவோடு ராகு அங்கே இருந்து அந்த குரு பாதிக்கப்பட்டு இருந்ததொரு நிலையில் இப்போ குரு பரிபூரண ஒரு ஒளித்தன்மையோடு இருக்கு உங்களுடைய ராசியை பார்க்கிறதுனால நீங்கள் நினைத்தவாறு உங்களுக்கு ஒரு வரன் அமையக்கூடிய தன்மை. அதாவது இதுவரைக்கும் ஒரு வரன் தட்டிக்கிட்டே போயிட்டு இருந்தது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தாங்க, ஒரு பதிலே சொல்லலை. இப்போ அந்த வரனே திரும்பி வருவதற்கான ஒரு வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. 8ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் முயற்சி ஸ்தானம் 3ஆம் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அல்லவா. அப்போ என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஜாமீன் கையொப்பம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோடு இருக்கணும் இந்ததொரு மாதம் அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அதே மாதிரி 9ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் 4ஆம் இடத்துல சூரியனோட இணைந்து உட்கார்ந்துருக்காரு. அப்போது 9, 11ஆம் அதிபதிகள் இணைந்து சுகஸ்தானத்திற்கு இருக்குது. அப்போது தந்தையின் மூலமாக நல்ல பல அனுகூல மேன்மைகள், ஒரு வீடு வாங்கிறதுக்கோ நிலம் வாங்கிறதுக்கோ தந்தையினுடைய உதவி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தந்தையினுடைய தொழிலை எடுத்து நடத்துபவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு தன்மையை இருக்கின்றது. குருவினுடைய பார்வை 11ஆவது இடத்துல
பதிகின்ற ஒரு காரணத்தினால அந்த 11ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் 11வது இடத்தை பார்க்கின்ற ஒரு காரணத்தினால 11வது இடம் என்பது என்ன சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம், லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம். ஸோ அந்த ஒரு அமைப்பு அந்த ஒரு வருடத்திற்கு ஒரு முறை தான் அந்த சூரியன் அந்த 11ஆம் இடத்தை பார்க்க போகிறார் அல்லவா. அந்த ஒரு நிகழ்வு இருக்கிறதுனால அதிகாரம் சார்ந்த விஷயங்கள், அரசியலில் இருக்கக்கூடிய அனைத்து துலாம் ராசி அன்பர்களுக்குமே நினைத்தவாறு நீங்கள் ஒரு உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு தன்மைகள் என்பது ஏற்படுங்க. மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று விளக்கேற்றி